நம்முடைய இந்திய நாட்டிலே சாது சுந்தர் சிங் மிஷனர்களை பார்த்து கேட்டார், give your tea in our Indian cup என்று கேட்டார். ஐயா, உங்க டீயை எங்க இந்திய கப்ல குடியா. நாங்க கப்பன் சாசல்ல குடிச்சு பழக்கம் இல்லை, நாங்க லோட்டாவில குடிச்சுதான் பழக்கம், தமிழர்ல குடிச்சுதான் பழக்கம். உன் டீயை எங்க கப்ல கொடு, இந்த செய்தியை எங்கள் நாட்டு மக்களுக்கு ஏற்ற விதமாய் கொடு. தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வல்லமை இன்றைக்கு அநேகம் காணப்படவில்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போகிறோமே தவிர பவுலை போல ஒரு வாஞ்சி, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நான் பங்கு கொள்ள வேண்டும், அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட வேண்டும். இயேசு உலகத்தில் வந்த நாள் முதற்கொண்டு மனுஷகுமாரனை சிலுவையில் அடிப்பார்கள், மனுஷகுமார் 3ஆம் நாள் எந்திருப்பார், அவரை பாடுபடுத்துவார்கள், அவரை இப்படி செய்வாங்க. இதேதான் அவருக்கு தெரியும் தான் எதற்காக வந்திருக்கிறேன். அதுக்குன்னே கடவுளுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது என்று ஒரு சைவ சித்தாந்தி கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க சைவ சித்தாந்தத்துல இரவா இன்பத்துள் எவை இருத்தல் பிறவா முதல்வன் பிறந்தார்னு ஒருத்தர் சொன்னாரா இல்லையான? ஆமா சொன்னாரு. ஏன் பிறப்பார்னு சொன்னாரு? ஐயா, பிறப்பு இல்லைன்னு சொல்ற அதே சைவ சித்தாந்தம் பிறக்க போகிறார் என்று சொல்றாங்க. அது சமஸ்கிருதத்துல சொன்னா சம்போ மகாதேவா அப்படின்ற என்ன அர்த்தம்? சம்பவா அப்படின்னா பிறத்தல், மகாதேவன் பிறந்தார். சொல்லுங்க எல்லாரும், மகாதேவன் பிறந்தார். சம்போ மகாதேவா சொல்லுங்க. மற்ற தெய்வங்களின் பெயரை வாயினால் உச்சரிக்க கூடாது. பைபிள் ஆவியானவர் எழுதினது, பைபிள் ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறாரு. அஸ்தரோத் எந்த தெய்வத்தின் பெயர், தியானால் எந்த தெய்வத்தின் பெயர், பாகால் எந்த தெய்வத்தின் பெயர், தாகோன் எந்த தெய்வத்தின் பெயர், இதெல்லாம் ஆவியானவரே அந்நிய தெய்வத்தின் பெயர் எழுதி வச்சு படிக்க வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம படிக்காம அதை வரும்போது விட்டுட்டா படிக்கிறோம். அதை படிக்கிறோமா இல்லையா? வாயில வருதே. என்ன அர்த்தம்? இந்த தெய்வம் தான் எனக்கு இதை செய்தார் என்று நீ சொல்லாதே, அதை மகிமைப்படுத்தாதே. உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் ஜீவனுடைய தேவனாக இயேசு கிறிஸ்து. அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. நீ எந்த நாமத்தை லட்சம் தரம் எழுதி பெரிய வாழ்க்கை போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாலும் இந்த நாமத்தை ஒரு முறை சொன்னா ரட்சிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவை யாருக்கும் ஒப்பிட முடியாதுங்க. அவர் யூனிக் காட். அவரை போல யாரும் பிறந்ததில்லை, அவரை போல யாரும் முன்குறிக்கப்பட்டதில்லை, அவரை போல வாழ்ந்ததில்லை, அவரை போல பரிசுத்தர் இல்லை, அவரை போல யாரும் மறுத்ததில்லை, அவரை போல உயிர்த்ததும் இல்லை. அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் அவங்களை வழிபட ரெடியா இருக்கிறேன். இயேசுவுக்கு யாரையும் ஒப்பிடவும் முடியாது. இயேசு கிறிஸ்து தான், அவருக்கு வேற பெயரும் கிடையாது. லெபனான் தேசத்துல 2000 வருஷம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நான் லெபனான்ல இருந்தேன். காலையில ஒருத்தர் யூத கிறிஸ்தவர் வீட்டில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க போய் சாப்பிட்டேன். அவங்க சொன்னாரு, எங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களா அப்படின்னாரு. சாப்பிடுவேன். நான் இங்கே ஊர்லேயும் வந்து எனக்கு இட்லி கொடுங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கும். அவங்க ஊரில் போய் அவங்க ஊர் சாப்பாடு தான் நல்லா இருக்கும். உங்கள் ஆகாரம் கொடுங்க அப்படின்னா காலையில் போனால் 2 கொழுக்கட்டை வச்சாங்க, ஒரு அதிரசம் கொண்டாந்து வச்சாங்க. என்னங்க இது எங்கள் ஊர், இது எங்கள் ஊருதுங்க, எங்கள் ஊரில் இது செய்கிறோம் நாங்கள், இது எங்கள் ஊர் பலகாரம்ன்றார். அப்போதான் விளங்குச்சு, பைபிளில் போட்டிருக்கு பணியாரம் அதிரசம் இதெல்லாம் போட்டிருக்கு. அந்த ஏரியாவில் அதெல்லாம் இருந்தது. அங்கேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். நமக்கு அங்கிருந்து யூதர் வழியாக வந்த பலகாரம் நிறைய இருக்குது. நம்ம என்னென்னமோ விதவிதமாக செய்கிறோம். ஆகாரம்லாம் நல்லது தான், அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். என் வீட்டுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்திருந்தார், ஒரு மிஷினரி. என் மனைவி வந்து கேட்டா, இவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்லுங்க, ஆக்கி போடுறேன். என் மனைவி வந்து கேட்டா, இவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்லுங்க, ஆக்கி போடுறேன் அப்படின்னா. நான் போய், சார் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். பொட்டேட்டோ பிடிக்கும் அப்படின்னா. உருளைக்கிழங்கு பிடிக்கும். என் மனைவி சொன்ன, உருளைக்கிழங்கு பிடிக்குமா அப்படின்னு. அப்படியா சொல்லி நல்ல ஒரு உருளைக்கிழங்கு போண்டா ஒன்று செஞ்சு தட்டில் வச்சு கொடுத்தேன். நான் கொண்டு போய் முன்னால் வச்சேன். வாட் இஸ் திஸ் அப்படின்னா. என்ன? உருளைக்கிழங்கு போண்டோ அப்படின்னு. பொட்டேட்டோ போண்டோ. என்ன போண்டாக்கு எனக்கு இங்கிலீஷ் என்னன்னு தெரியாது, போண்டா தான். பொட்டேட்டோ போண்டோ அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு, என்ன சார் பார்க்குறீங்க? வெரி பொட்டேட்டோன்னா. என்னமோ உருண்டையா இருக்குது, பொட்டேட்டோ எங்கய்யா? நான் சொன்ன உள்ள இருக்குது அப்படின்னு. திருப்பி பார்த்தாரு. என்ன பார்க்குறீங்க? கட் பண்ணாம எப்படி உள்ள வச்சுக்க? எம்மா வெள்ளைக்காரன் அதிசயம் போடுறாயா நம்ம கண்டுபிடிப்ப பார்த்து.
அவன் ராக்கெட் விடுறான்னு நம்ம அதிசயப்படுறோம். அவன் போண்டா உள்ள எப்படா வெட்டாம வச்சான் அதிசயப்பட்டு. நான் ஆச்சரியமா நம்ம கண்டுபிடிப்பெல்லாம் தனிங்க. காலையில தோசை சுட்டாங்க. இது பேர் என்னன்னா தோசை அப்படின்னு. ஏன் அந்த பேரு வந்ததுன்னு இதெல்லாமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏதோ சுட்டு போட்டா சாப்பிட்டுட்டு போக தெரியும். தோசைன்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு சொல்லி ஆகணுமேன்னு சொல்லி ஒரு தரம் ஊத்துனா சொயின்னு சத்தம் கேட்குது, திருப்பி போட்டா சொயின்னு சத்தம் கேட்குது, 2 தரம் சொய் சொயின்னு கேட்குது. தோனா 2 தோ சொய் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு விட்டு அவர் உடனே எழுதிக்கிட்டார் டைரியில. இது எப்படி, இது என்ன டயமீட்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்ன வேண்டியவங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஊற்றுவோம், வேண்டாதவங்க தான் கொஞ்சம் பெருசாக மெல்லிசா ஊற்றி கொடுப்போம். நேர கிச்சனுக்கே வந்துட்டார். என் மனைவி பார்த்து இது என்ன டவ், இது என்ன மாவு அப்படின்னு கேட்டேன். அவள் அரிசியும் உளுந்தும், சின்ன பிள்ளைய படிச்சு அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை 2 கலந்தது. உடனே அரிசி மாவு ப்ளஸ் உளுந்து மாவு அதுவும் எழுதிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதை எப்படி பிய்யாம திருப்பி போடுறீங்கன்னு, அது எங்களுக்கு கைவந்த பழக்கம் ஐயா, டக்குன்னு தூக்கி போடுவோம். அது அவர் ஒன்று போட்டாரு, காலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாரு, அவரால் முடியல, நமக்கு அது பழக்கம். சரி, அடுத்த நாள் இட்லி செஞ்சாங்க. இதுக்கு எப்படி பேர் வந்ததுன்னாரு. அதுக்கு சொல்லணுமே, இட்டு அவிக்கிறோம், இட்டவி இட்டவி இட்டவின்னு இட்லி இட்லின்னு ஆகி போச்சுங்க. அதையும் எழுதிக்கிட்டாரு. நேராக கிச்சனுக்கு பண்ணாரு. அது சுட சுட அப்பதான் எடுத்து போட்டு இருந்தா, எப்படி க்ளவுஸ் போடாமல் சுட அது எடுக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கோங்க, ஏன்னா தீங்கணுமே, அதுக்காக எடுத்து போட்டுருவோம். சரி, இது என்ன மாவுன்னாரு. அரிசி மாவு உளுந்து மாவுன்னு அதையும் எழுதிக்கிட்டாரு. அடுத்த நாள் ஆப்ப சுட்டு கொடுத்தோம். அது வந்து கிச்சன் வந்து பார்த்தாரு. இது என்ன நடுவில் இட்லி மாதிரி இருக்குது, சுற்றிலும் லேஸ் வச்சு தச்ச மாதிரி இருக்குது, இது எப்படின்னு கேட்டாரு. அது அப்படி சுத்தினோம்னா லேஸ் வந்துடும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம நாட்டில் என்ன மாதிரி இப்போ இந்த பலகாரம்லாம் அங்கே இருந்துருக்குது. எங்க நம்ம ஆசியா கண்டத்தில், லெபனான் தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில் பணியாரம், அப்பம், அதிரசம், வறுத்த மாவில் செஞ்ச அதிரசம், வறுக்காத மாவில் செஞ்ச அதிரசம். அந்த நாட்டில் ரேடியோவில் கொண்டு டிவியில் கொண்டு போய் என்னை பேச வச்சாங்க. அங்கே உள்ள பிஷப்பை கூட்டிகிட்டு போய் ராத்திரியில் 3 மணி நேரம் அதை பார்த்து ஜனங்கள் ஃபோனில் கேள்வியெல்லாம் கேட்டு, இஸ்லாமியர் நிறைய கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, குரான்ல இந்த வசனம் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது எல்லாம் சொல்லி, அந்த 3 மணி நேரம் கழிச்சு அடுத்த நாள் தெருவில் போனால் எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க. முஸ்லீமும் கை கொடுக்குறான், கிறிஸ்தவனும் கை கொடுக்குறான், யூதனும் கை கொடுக்குறான். அப்ப தேவ நாமத்தை நம்ம மையப்படுத்த வேண்டுமானால் பவுல் சொல்லுகிறாருங்க, கிரேக்க நாட்டில் போய் பேசுறார், மார்ஸ்பெல் என்று பேசினார். அப்படியே அழகா சொல்லிட்டு வந்தார். அங்க இருக்கிற விக்கிரங்களை பார்த்து அவருக்கு ஆவில வைராக்கியம் வந்தது. ஆனா பேசும்போது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் மிகுந்த தேவதா பக்தி